ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நாம் இன்றைக்கி சிக்ஸ்த்தினுடைய ஃபஸ்ட்டு டேர்மான இங்கிலீஷில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டெட்டு அதே மாதிரி மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இங்கே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பாய் ஒரு டைரி எழுதியிருக்கிறான். அவனுடைய ஸ்கூலில் அவங்க டீச்சர் டீச் பண்ணினதை ஒரு டைரியாக அவன் எழுதியிருக்கிற மாதிரி இந்த லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் தொடங்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பையன் தன் டீச்சர் டீச் பண்ணும்போது அவன் மைண்டில் என்ன நினச்சான் அப்படின்னா, டீச்சர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாம் இன்றைக்கி கிரிக்கெட் ஸ்டாரை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பையன் என்ன நினச்சான்னா, சச்சின், விராட் கோலி இந்த மாதிரி இந்தியன் மென் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் அந்த பையன் நினச்சான். ஆனால் அவங்க டீச்சர் பார்த்தோம்னா மித்தாலி துரைராஜ் ஒரு உமன் கிரிக்கெட் பிளேயரை பற்றி அன்னைக்கு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. உமன்னால் கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த லெசனை கவனிக்கிறான். அந்த மித்தாலி துரைராஜ் யாருன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் அண்டு கேப்டன், இந்தியன் உமன் டீமினுடைய கேப்டன். டெஸ்ட்டு மேட்ச்சில், ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் கேப்டனாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பையன் நினச்சான், ஒரு உமன்னால் இவ்வளோ நல்லா ப்ளே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா, அவன் ஒவ்வொரு டைமும் அவன் சிஸ்டர் கிரிக்கெட் விளையாட வரும்போது அவங்ககிட்ட என்ன சொல்லுவான்னா, இது உனக்கானது கிடையாது, சரியா, நீ போய் கேர்ள்ஸோட விளையாடு, இது பாய்ஸுக்கானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் இப்போ தான் அவன் சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறான். விமன்ஸுமே கிரிக்கெட் நல்லா விளையாட முடியும்னு சொல்லிட்டு. அப்போது மித்தாலி துரைராஜ் ஃபஸ்ட்டு அவங்களுடைய கேம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஏஜ் 10லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இந்தியன் டீமில் ஏஜ் 17ல் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. மித்தாலியில் ஹைதராபாத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய மதர் டங் பார்த்தோம்னா தமிழ். இவங்க ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்திருக்கிறாங்க. எதுலேன்னு பார்த்தோம்னா உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 6000 ரன்னை கடந்த ஒரு ஒன்லி உமன் யாருன்னு பார்த்தோன்னா இவங்க தான். ஓடிஐன்னு என்ன, ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 6000 ரன்னை கடந்து வந்திருக்கிறாங்க. வந்த ஒரே கிரிக்கெட்டர் யாருன்னா, உமன் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மித்தாலி துரைராஜ் தான். அதே மாதிரி இவங்க தொடர்ந்து கான்சிக்யூட்டிவ் 50s, அதாவது அடுத்தடுத்த மேட்ச்சில் தொடர்ந்து 50 ரன்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்ச்சில் 7 கான்சிக்யூட்டிவ் 50s 50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க அடுத்தடுத்த மேட்ச்சில். இவங்க எல்லோரும் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ப்ரைஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆல் டைம் ஒரு லீடிங் ஸ்கோரராக இருந்திருக்கிறாங்க இந்தியாவில், இன்க்ளூடிங் டெஸ்ட் மேட்ச்சில், ஓடிஐஸில், T20s எல்லாத்துலேயுமே. சரியா? இப்போ இவங்க என்ன ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு சச்சினோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு விதத்தில் பெருமையை கொடுக்குது. ஆனால் சச்சினோட கம்பேர் பண்ணும்போது நான் அவர் சாதித்ததில் ஒரு பாதி கூட நான் சாதிக்கலை இந்த கண்ட்ரியில். சரியா? அதாவது ஒரு உமன் கிரிக்கெட்டராக மென்னோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு என்னது அவ்வளவா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்களுடைய ஓன் ஐடென்டிட்டிக்காக இவங்களுடைய தனி அடையாளத்துக்காக இவங்கள ஒரு மென்னோட கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்க அந்த அளவுக்கு என்னது விரும்பலை. ஆனால் இருந்தாலும் பெருமைப்படுறாங்க. அந்த அளவுக்கு நான் ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு எப்படி கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய பிரதரோடு தான் மித்தாலி துரைராஜ் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யங் ஏஜில். இவங்க யங்காக இருக்கும்போது அதுக்கப்புறம் இவங்க தன்னுடைய ஃபாதரோட கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க. இவங்க வெளியில் கிரவுண்டினுடைய வெளியில் நின்றுட்டு வர்ற பாலை எடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் இவங்க தனக்குன்னு ஒரு இடத்த கிரிக்கெட்டில் போராடி ஒரு இடத்த தக்க வச்சுட்டாங்க.
அதாவது வந்து நிறைய பேர் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க கிரிக்கெட் அப்படின்னா வந்து அது வந்து மென்னுக்குரியது மட்டும்தான், விமென்ஸ்க்கு வந்து அது வந்து விளையாட முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் பேரியர், அதாவது வந்து என்னது பாரம்பரியமாக வரையக்கூடிய அந்த தடைகளை வந்து இவங்க வந்து உடைச்சி எறிஞ்சு உமன்னாலையும் சாதிக்க முடியும் கிரிக்கெட்டில் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பங்களிப்புக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ஓகே, மித்தாலி துரைராஜோட விளையாடின இன்னொரு பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா. அவங்களும் வந்து ஹால்ஃப் செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க 9 விக்கெட் விக்டரியில். எப்போன்னு பார்த்தோம்னா அதாவது வந்து 2018 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக வந்து விளையாடும்போது மித்தாலி துரைராஜும் அவங்களோட விளையாடின ஸ்மிருதி மந்தனாவும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க 50 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஹாஃப் செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க T20s. எப்போனா வந்து 2018. அதில் வந்து மித்தாலி துரைராஜ் வந்து எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்கன்னா 76 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க அந்த மேட்ச்சில். ஸ்மிருதி மந்தனா வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைர்டாக இருந்துச்சு. அவன் வந்து நினச்சான், அதாவது வந்து என்னது தன்னுடைய சிஸ்டர்னுடைய ஒரு பேஷன் என்னது அவருடைய எய்ம் வந்து ஒரு ஆசை வந்து கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்குது அப்படிங்கிறத நினச்சி அந்த பையன் வந்து ரொம்ப பெருமைப்படுறான். இந்த டூ யூ நோவில் பாருங்கள், உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து ஓல்டர் தென் மென்ஸ் வேர்ல்டு கப். ஏன்னா ஃபஸ்ட்டு மென்ஸ் வேர்ல்டு கப்பை விட உமன்ஸ் வேர்ல்டு கப் தான் வந்து ரொம்ப பழசு. ஃபஸ்ட்டு அதை தான் வந்து இங்கிலாந்தில் 1973 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பையே வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதில் பாருங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா எ ஸ்கூல் கோயிங் கேர்ள் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னது ராங், தவறு. ஏன்னா வந்து அது என்னது ஸ்கூல் கோயிங் பாய். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு தவறு. ரெண்டாவது த பாய் வாஸ் ஸோ இன்ஸ்பைர்டு பை மித்தாலி தட் ஹீ வாஸ் ஹாப்பி ஃபார் ஹிஸ் சிஸ்டர் டு ப்ளே கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து சரி. மூணாவது மித்தாலி ராஜ் இஸ் ஹாப்பி டு பி ரெகக்னைஸ்டு as இந்தியன் உமன் கிரிக்கெட். ஹாப்பி சரி. உமன் ஷுட் நாட் பி கம்பேர்ட் வித் மென் இன் கிரிக்கெட் சேஸ் மித்தாலி. சரி. மித்தாலி ராஜ் வாஸ் நாட் என்கரேஜ்டு டு ப்ளே கிரிக்கெட் பை ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து தவறு. ஏன்னா என்கரேஜ் பண்ணப்பட்டால். மித்தாலி இஸ் ஒன் ஆஃப் த உமன்ஸ் பிளேயர் டு ஸ்கோர் 7 கான்சிக்யூட்டிவ் 50s. சரி. மித்தாலிஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா மதர் டங் இஸ் தமிழ். சரி, தமிழ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.